தி ஃப்ளாஷ் டிசி காமிக்ஸ்லேயே மோஸ்ட் பாப்புலர் சூப்பர் ஹீரோவில் இவரும் ஒருத்தர். ஆனால் இவரை வச்சு பெருசாக படம் எதுவுமே வரல. லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணாங்க, ஆனால் அந்த படத்துக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இப்போ நம்ம டிசியே புரட்டி போட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீபூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. கடைசி வரைக்கும் டிசி வழங்கவே வழங்காது போல இருக்கேன். சரி, இந்த ஃப்ளாஷை வச்சு படம் தான் பெருசாக போகல, ஆனால் சீரீஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். ஒரு சீசனும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த சீசன் இந்த சீரீஸ் எல்லாமே தமிழ் அப்படி வருமா அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ட்ரீமாக இருந்தது. ஃபைனலாக நம்ம டிஸ்கவரி அப்போ டிசிக்குள்ளே வார்னர் போஸுக்கிட்ட போய் அந்த டிசிக்கு அப்படின்னு வர விஷயத்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களோ, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாமே டப் பண்ணி ஸ்டீம் பண்ண டி தமிழ் டிவி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணது இந்த ஃப்ளாஷ் சீரிஸோடைய சீசன் 1 மட்டும்தான். ஸோ சீசன் 1 ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கடுத்து சீசன் 2 முடிச்சிட்டாங்க. தமிழ் அப்படி இப்போதைக்கு ஃப்ளாஷ் சீரிஸோடைய சீசன் 1 சீசன் 2 ரெண்டும் அவைலபிளாக இருக்கு. இப்போ ஃபேன்ஸுங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னா சீசன் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ சீசன் 3 எப்போ தமிழ் அப்படி வரும் அப்படின்றது மட்டும்தான். இப்போதைக்கு டி தமிழில் அந்த சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற ஒரு சீரீஸை அந்த எபிசோட்ஸை தமிழ் டப்புன்னு ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாஷ் சீரிஸோடைய சீசன் 3 இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ டப்பிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக டப்பிங்லாம் ரொம்ப பங்கமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டப்பிங்கில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய படங்களுக்காக நம்ம தமிழ் டப்பு காத்துக்கிட்டு இருக்கோம். டிசியில் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. வார்னர் போஸ் கிட்ட நிறைய படங்கள் இருக்குது. இதெல்லாம் தமிழ் டப்பு வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப லேட்டாக ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு கடுப்பான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே டப்பிங்கில் இருக்கிற படங்களையே ஸ்ட்ரீம் பண்ணி அதில் அந்த படங்களை ஏற்கனவே தமிழ் டப்பு இருக்கிற படங்களை மீண்டும் டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. வெயிட் பண்ணுங்கள்.